ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு, நல்லா மாங்காய் போட்டு நேற்று நைட்டு இதை நான் செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் சுட சுட சாதம் வடித்து இந்த மீன் குழம்ப சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் நான் எப்படி செய்கிறேன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது நம்ம இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாமா? இப்போ நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு பக்கம் பாருங்கள், மீன் வறுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்த மீனும் நான் எப்படி பொரிச்சிருக்கேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மீன் குழம்புக்கு புளி ஊற்றி செய்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம், தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன், வெங்காயம் வடகம். அந்த வடகம் போட்டு நல்லா இந்த மாதிரி நுர வரும்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயமும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பூண்டு பாருங்கள், ஒரு கட்டி பூண்டு அப்படியே எடுத்து உரித்து தோல் உரித்து அதை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். முழுசாக நம்ம போடும்போது பிள்ளைங்க எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சீவி நம்ம அதில் சேர்த்துட்டோன்னா அதை அவங்களால எடுத்து வைக்க முடியாது, சாப்பாடோடு கலந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த பூண்டோட ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு அந்த குழம்புல தெரியும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் அதில் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் இருக்கும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் நான் எப்படி அரைச்சிருக்கேன்றது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாத்தூளை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக மேலே திரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாங்காய் சேர்க்குறோம், அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் நான். நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியை எடுத்து கரைச்சி செஞ்சுக்கோங்க. இப்போ புளியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இடையில ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மத்தி மீன் ஒரு 10 மீன் கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு. இப்போ இந்த மீன் ஃபுல்லாக நான் சேர்த்துட்டு மாங்காவையும் சேர்த்துடுறேன் கூட. மீன் போடும்போது தான் நான் மாங்காவும் சேர்ப்பேன், ஏன்னா மீன் கூடவே அதுவும் சூப்பராக வெந்துடும். அதனால் மாங்காவை போட்டுட்டு கலரை விடாமல் அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க, நல்லா சிம்மில் வச்சு. இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் மீனில். இப்போ மீனில் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாருங்கள், லெமன் ஒரு 1/2 பழம் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் சாறு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த எண்ணெயிலேயே நான் இப்போது பிசைஞ்சிக்கிறேன். அப்போ தான் அந்த மீனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நான் தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நான் மசாலா வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இப்போது
மீனை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பெசரிஞ்சு வச்சுருந்த அந்த மீன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா வந்து மீன்லேருந்து பிரிஞ்சு மசாலா தனியாகவே வரல பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிற எண்ணெயில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா சூப்பராக செய்வேன். இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு மேலேயே நல்லா ஸ்டப் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு இந்த மீனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு கொதிச்சிச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துருவோமா? பாருங்கள், மூடி எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது, நல்லா சூப்பராக. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது மண் சட்டியில் இருக்கிறதுனால அந்த ஹீட்டு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ட்ரை ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது பார்த்தீங்களா? நான் இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணேன். இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ட்ரை ஆகிடும். பாருங்கள், மீன்லாம் வந்து அப்படியே முழுசாக இருக்குது, மாங்காவும் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக மாங்காய் போட்டு ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இது கலரும் இதோட திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா இப்போது சூடு ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சு. இது வந்து நான் நைட்டு வந்து செஞ்சு வச்சுருந்தேன். காலையில் இப்படி தான் இருந்துச்சு குழம்பு. இப்போ நான் மறுபடியும் சூடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த குழம்பு அடுப்பில் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் இந்த ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.